கலை அஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த 2025ஆம் வருடத்துல சனியினுடைய இடப்பெயர்ச்சி நடக்கிறது. அதாவது சனியானவர் மார்ச் 29ஆம் தேதி கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். இந்த மீன ராசிக்கு வர்ற சனியினால யாருக்கு திருமணத்தை நடத்தி வைப்பார், யாருக்கு திருமண தடைகளை உருவாக்குவார், யாருக்கு தொழிலை விருத்தி பண்ணுவார், யாருக்கு தொழில தடை ஏற்படுத்தி தருவார், இந்த மாதிரி ஒவ்வொரு பலன்களையும் ஒவ்வொரு ராசிக்கு நம்ம பார்க்க போறோம். அதே மாதிரி இந்த சனி பாத்தீங்கன்னா சில சமயங்கள்ல வக்ரமாகவும் செய்வார். அந்த வக்ரமான சமயங்கள்ல எந்த ராசிக்கு நன்மைகள் இருக்கும், எந்த ராசிக்கு தீமைகள் இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பிரிச்சு பிரிச்சு பார்க்க போறோம். அதே நேரம் இந்த இடைப்பட்ட காலத்துல பாத்தீங்கன்னா வருட கிரகங்கள் சொல்லக்கூடிய குரு, ராகு, கேது இவர்களுடைய நகர்வுகள் அப்படிங்கிறது இருக்கும். அதையும் இதை கன்சிடர் பண்ணி இந்த சனி பெயர்ச்சியினுடைய பலன்களை பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னால சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு வர்ற சனி பாத்தீங்கன்னா சில சமயங்கள்ல வக்ரமாகவும் இருக்கிறார், சில சமயங்கள்ல வக்ர நிவர்த்தியும் ஆகிறார். அதனால இந்த சனி பயிற்சிக்குரிய பலன்களை என்னன்னா நம்ம 5 பகுதிகளாக பிரித்து பார்ப்பது நல்லது. முதல் பகுதிங்கிறது சனி பெயர்ச்சியிலிருந்து, அதாவது மார்ச் 29லிருந்து 12/7/2025 வரைக்கும் ஒரு பலன்களாகவும், அடுத்து இரண்டாவது பகுதிங்கிறது 13/7/2025 பாத்தீங்கன்னா சனி மீன ராசியில வக்ரமாகிறார். அந்த வக்ரமான சனி பாத்தீங்கன்னா 27/11/2025 வரைக்கும் அங்க இருக்கிறார். அதனால 13/7/2025 27/11/2025 வரைக்கும் இரண்டாவது பகுதியாகவும், அடுத்து 28/11/2025 பாத்தீங்கன்னா வக்ரமான சனி பாத்தீங்கன்னா நிவர்த்தி ஆகிறார். அதனால 28/11/2025 26/7/2026 வரைக்கும் மூன்றாவது பகுதியாகவும், அடுத்து 27/7/2026 10/12/2026 வரைக்கும் மீண்டும் சனி வக்ரம் ஆகிறார். அந்த சமயத்துல உள்ள பலன்களை நம்ம நான்காவது பகுதியாகவும், அடுத்து 11/12/2026 3/6/2027 பாத்தீங்கன்னா சனி நிவர்த்தியாகி மீண்டும் மீனராசியில இருக்கிறார். அது என்னன்னா 5வது பகுதியாகவும் நம்ம பலன்களை பிரிச்சு பார்ப்போம். மகர ராசி நேயர்களே, இந்த 2025ஆம் ஆண்டுல மார்ச் 29ஆம் தேதி சனியானவர் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். இதனால நீங்க ஏழரை சனியிலிருந்து முற்றிலுமாக விடுபட்டு தைரிய சனிக்கு வர்றீங்க. இந்த தைரிய சனிக்கு வர்ற சனி பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன நன்மைகள் கொடுப்பாரு, என்ன தீமைகள் கொடுப்பாரு அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். இதனுடைய பலன்களை என்னன்னா 5 பகுதிகளாக பிரிச்சு பார்ப்போம். அதுல முதல் செக்மெண்ட்டுக்கான பகுதிகள் என்ன அப்படிங்கிறத இப்ப டீட்டெயிலா பார்ப்போம். அதாவது மார்ச் 29ஆம் தேதியிலிருந்து 12/7/2025 வரைக்கும் என்ன பலன்கள் என்று இப்ப பார்ப்போம். இந்த சனி பயிற்சினால உங்களுக்கு என்ன நன்மைகள் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நீங்க ஏழரை சனியிலிருந்து முற்றிலும் விடுபட்டு வெளியே வர்றீங்க. இதனால ஏழரை சனியினுடைய எந்த பாதிப்பும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்காது. அதே நேரத்துல முன்ன இருந்த மாதிரியான கஷ்டமான சூழ்நிலைகள் என்பது தற்போது இருக்காது. அதனால நீங்க அதுக்கே என்னன்னா சந்தோஷப்படணும். அடுத்து இந்த தைரிய சனியில் இருக்கும்போது பாத்தீங்கன்னா நிறைய நன்மைகளை என்னன்னா உங்களுக்கு கொடுப்பாரு. சனி பயிற்சியின் ஆரம்ப காலகட்டத்துல சனி மற்றும் குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஆன்மீகம் சம்பந்தமான உணர்வு என்பது உங்களுக்கு அதிகரிக்கும். அதே நேரத்துல பழமை வாய்ந்த கோயில்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பு என்பது உங்களுக்கு கிடைக்கும். அதே நேரம் கோவில் சம்பந்தமான காரியங்களுக்கு தான தர்மங்கள் செய்வீர்கள். குரு பயிற்சிக்கு பிறகு குருவானவர் மிதுன ராசியிலிருந்து உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடம் மற்றும் 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால குடும்பத்துல ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதன் மூலம் உங்களுக்கு விரைய செலவுகள் ஏற்படும். சனியானவர் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள், தொண்டை மற்றும் குரல்வளை சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ராசிக்கு 2ஆம் இடத்தில் ராகும், குருவினுடைய பார்வை ராகுவின் மேல் இருக்கிறதுனால உங்களுக்கு பண வரவுகள் என்பது அதிகமாக வரும். அதோடு பொன் பொருள் சேர்க்கை என்பது உங்களுக்கு ஏற்படும். சனியினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 9ஆம் வீட்டுல விழுவதனால உங்களுக்கும் தந்தைக்கும் பாத்தீங்கன்னா மனஸ்தாபங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கின்றது. சனி 3ஆம் இடத்தில் இருப்பதனால் இளைய சகோதரியின் மூலமாக உங்களுக்கு விரைய செலவுகள் ஏற்படும். ராகு, சனி மற்றும் குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல விழுவதனால தங்கம், வெள்ளி வாங்குவதன் மூலமாக உங்களுக்கு செலவுகள் ஏற்படும். சனியானவர் 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்க சொந்தத்தில் உள்ள எதிரிகளை எதிர்கொள்ளக்கூடிய திறன் என்பது உங்களுக்கு ஏற்படும். சனி, ராகு மற்றும் குருவினுடைய பார்வை ராசிக்கு 12ஆம் இடத்துல விழுவதனால வெளிநாட்டு வேலை கிடைப்பதற்கான யோகம் இருக்கிறது. இதன் மூலமாக குடும்பத்தை விட்டு பிரிய வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படும். அடுத்து இரண்டாவது பகுதியான 13/7/2025 27/11/2025 வரைக்கும் என்ன பலன் என்று இப்ப பார்ப்போம். இந்த சமயத்துல சனியானவர் வக்ரமாக இருப்பதனால் நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளிலிருந்து விடுபடலாம். அதே நேரத்துல இளைய சகோதர சகோதரிகளின் உடல் நலத்துல பாத்தீங்கன்னா முன்னேற்றம் ஏற்படும். மாஸ்டர் டிகிரி அல்லது ஆராய்ச்சி படிப்பு படிக்கிறவங்க பாத்தீங்கன்னா இந்த சமயத்துல அவங்களுடைய படிப்பு நன்றாக இருக்கும்.
தந்தை மகனுக்கு இடையே உள்ள ஒற்றுமை என்பது இந்த சமயத்தில் ஏற்படும். கடந்த காலத்துல பாத்தீங்கன்னா நீங்க நிம்மதியா தூங்கி இருக்க மாட்டீங்க. தற்போது குரு பகவானுடைய அருள்னால பாத்தீங்கன்னா நிம்மதியான உறக்கம் என்பது உங்களுக்கு அவர் தருவார். ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு சின்ன சின்ன தடைகள் ஏற்பட்டாலும் எப்படியாவது கஷ்டப்பட்டு படித்து மார்க் நல்லா வாங்கிடுவாங்க. புத்திர பாக்கியத்தை நோக்கி எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்களுக்கு தற்போது புத்திர பாக்கியம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. ராசிக்கு 6ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால வேலை பார்க்கும் இடங்கள்ல மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. குருவானவர் அதிசார பேச்சின் போது உங்களுக்கு ராசியினுடைய 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால பதவி உயர்வு ப்ரொமோஷன் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. கேதுவினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 10ஆம் வீட்டுல இருக்கிறதுனால செய்கின்ற தொழில நல்லா கவனமாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் நஷ்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. 2025 அக்டோபர் மாதத்துல குருவானவர் உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால இழந்த செல்வாக்கு, பெயர், புகழ் எல்லாமே உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். அதே நேரம் இந்த குரு பாத்தீங்கன்னா 3ஆம் இடத்தை பார்க்கிறாரு. அதனால நீங்க செய்கின்ற காரியங்கள்ல வெற்றிகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். இந்த சமயத்துல கவர்மெண்ட் ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா நீங்க ஏதாவது உதவி வேண்டி விண்ணப்பிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் ஏற்படுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. நண்பர்களிடமிருந்து எதிர்பார்த்த உதவி என்பது உங்களுக்கு இந்த சமயத்துல கிடைக்கும். அடுத்து 3வது பகுதியான 28/11/2025 இருந்து 26/7/2026 வரைக்கும் என்ன பலன் என்று இப்ப பார்ப்போம். மீண்டும் சனி வக்ர நிவர்த்தி ஆகிறதுனால இந்த சமயத்துல இளைய சகோதரர் உடல்நிலையில கவனமாக இருக்க வேண்டும். அதே நேரத்துல உங்களுக்கும் அவங்களுக்கும் பிணக்குகள் ஏற்படாமல் பார்த்து கொள்ள வேண்டும். குருவானவர் வக்ரமாகி உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால கணவன் மனைவிகளிடையே பாத்தீங்கன்னா அவ்வப்போது சண்டை சச்சரவுகள் எழும்பும். அதோட நண்பர்களுடன் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். தரகு மற்றும் கமிஷன் தொழில் பார்ப்பவர்களுக்கு தற்போது நஷ்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. கேதுவினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 6ஆம் வீட்டுல விழுவுறதுனால வேலை பார்க்கும் இடங்கள்ல எதிர்பார்த்த அளவுக்கு உங்களுக்கு மதிப்பு மரியாதை இருக்காது. அதே நேரம் குருவானவர் வக்ரமாகி 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால வேலை பார்க்கும் இடங்கள்ல பாத்தீங்கன்னா மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு என்பது உங்களுக்கு இருக்கிறது. குடும்பத்தில் பேசும்போது பேச்சுல ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா ராகுவானவர் உங்களுடைய வாக்குஸ்தானத்துல இருக்கிறாரு. இதனால குடும்பத்துல சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு என்பது நிறைய இருக்கிறது. சனியானவர் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல பார்க்கறதுனால அடிக்கடி ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பு என்பது உங்களுக்கு கிடைக்கும். குரு மற்றும் சனியானவர் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்கிறாரு. அதே நேரத்துல சனியானவர் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தை வர பார்க்கிறாரு. இதனால தந்தை வழி சொத்துக்களை பிரிப்பதன் மூலமாக உங்களுக்கும் தந்தைக்குமான சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் என்பது இருக்கும். இது சொத்து தகராறு மூலமாக ஏற்படுவதற்கு வாய்ப்பு நிறைய இருக்கிறது. இந்த காலகட்டத்துல சனியினால நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் என்பது உங்களுக்கு ஏற்படலாம். சனியினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல விழுவதனால பிள்ளைகளினுடைய வளர்ப்புல கவனமாக இருக்க வேண்டும். அதே நேரத்துல புத்திர பாக்கியத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்களுக்கு தற்போது சாதகமான சூழ்நிலை என்பது இல்லை. இந்த நேரத்தில் உங்களுக்கும் தாய்வழி மாமன்மார்களுக்கும் இடையே பிளவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. அடுத்து 4வது பகுதியான 27/7/2026 இருந்து 10/12/2026 வரைக்கும் என்ன பலன் என்று இப்ப பார்ப்போம். இந்த காலகட்டத்துல குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல விழுவதனால எண்ணிய எண்ணங்கள், செய்கின்ற காரியங்கள் எல்லாமே வெற்றி அடையும். அதே நேரத்துல இளைய சகோதர சகோதரியினுடைய உடல் நிலையில பாத்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தங்கம் மற்றும் வெள்ளி அணியக்கூடிய யோகம் என்பது இந்த சமயத்தில் உங்களுக்கு கிடைக்கும். கவர்மெண்ட்ல இருந்து ஏதாவது ஹெல்ப் கேட்டிருந்தீங்கன்னா இந்த சமயத்துல உங்களுக்கு கிடைக்கும். அதே நேரம் உங்களுடைய நண்பர்களும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு உதவ முன் வருவார்கள். உயர்கல்வி படிக்கிற மாணவ மாணவி பாத்தீங்கன்னா படிப்பு ரொம்ப நல்லா இருக்கும். சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் என்பது இந்த சமயத்துல உங்களுக்கு ஏற்படும். அதே நேரம் வீட்டுல சுபகாரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. அதன் மூலம் உங்களுக்கு செலவுகள் ஏற்படும். குடும்பத்தில் ஒற்றுமை மற்றும் மகிழ்ச்சி எல்லாமே காணப்படும். பொன் பொருள் சேர்க்கை என்பது வாங்கக்கூடிய யோகம் என்பது உங்களுக்கு கிடைக்கும். பல நாட்களுக்கு பிறகு வீட்டுல நிம்மதியாக உறங்கக்கூடிய சூழ்நிலை என்பது உங்களுக்கு ஏற்படும். இந்த சமயத்துல நீங்க எந்த ஒரு முயற்சிகள் எடுத்தாலும் அது இரட்டிப்பாவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மற்றும் தாயாரினுடைய உடல் ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். குருவினுடைய பார்வை 4ஆம் இடத்துல விழுவதனால ஆன்மீக பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பு என்பது உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து 5வது பகுதியான 11/12/2026 இருந்து 2/6/2027 வரைக்கும் என்ன பலன் என்று இப்ப பார்ப்போம். சனி மீண்டும் வக்ர நிவர்த்தி ஆகிறதுனால அவ்வப்போது சின்ன சின்ன பிரச்சனைகள் என்பது நரம்பு சம்பந்தமாக ஏற்படலாம். கேதுவினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல விழுவதனால உங்களுக்கும் தந்தைக்குமான மன விரிசல்கள் ஏற்படலாம். கேதுவானவர் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால நண்பர்களுடன் கூட்டு தொழில ஈடுபடுதல் என்பது இந்த சமயத்துல கூடாது. இல்லை என்றால் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. ராகு கேதுக்கள் 1 மற்றும் 7ஆம் இடங்கள்ல இருக்கிறதுனால கணவன் மனைவிக்கிடையே பாத்தீங்கன்னா சண்டை சச்சரவு என்பது அவ்வப்போது இருந்து கொண்டே இருக்கும். சனியினுடைய பார்வை
பார்வை உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கு. அதே நேரத்துல 12ஆம் இடத்து அதிபதி வக்ரமாகி உங்களுடைய ராசியில் இருக்கிறதுனால கணவன் அல்லது மனைவியின் மூலமாக செலவுகள் ஏற்படலாம். ஆகையால் அவர்களின் உடல் நலத்தில் கவனமாக இருப்பது நல்லது. இந்த காலகட்டத்துல குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல விழுவதனால 2ஆம் திருமணத்தை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்தவர்களுக்கு 2ஆம் திருமணம் நடைபெறுவதற்கான யோகம் என்பது இருக்கிறது. அதன் மூலம் உங்களுக்கு விரைய செலவுகள் ஏற்படும். அதே சமயம் குருவானவர் சில சமயங்களில் 2ஆம் இடத்தை பார்ப்பதனால் முதல் திருமணத்தை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்தவர்களுக்கு திருமண யோகம் நடைபெறுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. தேங்க்யூ.